இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். அரசு நிர்வாகத்தில் ஆளுங்கட்சியினரின் தலையீடு எந்த அளவிற்கு ஊடுருவியுள்ளது என்பதற்கு காரியாபட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகமே எடுத்துக்காட்டாக உள்ளது. அங்கு அதிகார அத்துமீறல் முதல் திட்டப் பணிகளில் கமிஷன் வரை பல்வேறு புகார்கள் எழுந்து வருகின்றன. ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் மேலாளராக ஆவியூரைச் சேர்ந்த சேதுராமன் உள்ளார். திருச்சுழி தொகுதியில் தாவேகா வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்த சமயனின் சகலையான ராஜேஸ்வரனும் அதே ஊரைச் சேர்ந்தவர். அரசு அலுவலக நிர்வாகமே ராஜேஸ்வரன் மேற்பார்வையில் தான் இயங்கி வருகிறது. அதற்கு மேலாளர் சேதுராமனை முழு ஒத்துழைப்பு தருகிறார். வட்டார வளர்ச்சி அலுவலரோ இன்னும் 6 மாதங்களில் பணி ஓய்வு பெறவிருப்பதால் அமைதி காக்கிறார். ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் கீழ் நடக்கும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி பணிகளுக்கான டெண்டர்களில் வழக்கம் போலவே கமிஷன் வேட்டை அரங்கேறி வருகிறது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்தின் கீழ் உள்ள சிறப்பு அதிகாரியான ஏடி பஞ்சாயத்து மூலமே இதற்கான நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு யூனியன் அலுவலகத்தில் டெண்டர்கள் விடப்படுகின்றன. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி ஊராட்சி ஒன்றியம் முடுக்கன்குளம் ஊராட்சி சிறுகுளம் கண்மாய் மதகு சீரமைப்பு பணிக்காக ரூபாய் 11 லட்சம் மற்றும் யூனியன் அலுவலக வளாகத்தில் ரூபாய் 4.5 லட்சம் மதிப்பிலான செப்டிக் டேங்க் சீரமைப்பு பணி ஆகிய திட்டங்களுக்கு நிர்வாக அனுமதி பெறுவதற்கு மொத்தம் ரூபாய் 15.5 லட்சம் மதிப்பீட்டில் ஏடி பஞ்சாயத்து அதிகாரிக்கு 2% கமிஷனாக ரூபாய் 25,000 மேனேஜர் சேதுராமன் நேரில் வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிக கமிஷன் தொகை தர ஒப்பந்ததாரர்கள் பலரும் முன்வராததால் தாவேகா ராஜேஸ்வரன் தனக்கு நெருக்கமான ஒப்பந்ததாரரின் பெயரிலேயே அந்த 2 டெண்டர்களையும் ஒதுக்கி பணிகளை தானே நேரடியாக மேற்கொண்டு வருகிறார். இதில் ஏடி பஞ்சாயத்திற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட கமிஷன் போக மீதமுள்ள ரூபாய் 1,24,000 மேனேஜர் சேதுராமனும் ராஜேஸ்வரனும் தங்களுக்குள் பிரித்து கொள்ளவிருப்பதாக கூறப்படுகிறது. நம்மிடம் கூறப்பட்ட மேற்கண்ட புகாருக்கான விளக்கம் பெற காரியப்பட்டி ஊராட்சி ஒன்றிய மேலாளர் சேதுராமனை தொடர்பு கொண்டோம். முன்னாடி இருந்தவங்களும் யூனியன் ஆபீஸுக்கு வந்தாங்க, இவங்களும் வர்றாங்க. நாங்க சொன்னாலும் கேட்கிற அளவிற்கு கட்சிக்காரங்க யாரும் இல்லை. அதனால நாங்களும் கேட்கறது இல்லை. என்ன ரூலோ என்ன டெண்டர் விதிமுறையோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதிகாரிகள் நாங்க வரம்பு மீறதில்லை. மதகு அப்புறம் செப்டிக் டேங்க் கான்ட்ராக்ட் வேலையை பழைய ஒப்பந்ததாரர் தான் எடுத்து பார்க்கிறார். தாவேகா வேட்பாளர் சமயனோட சகலை ராஜேஸ்வரன் இங்க வந்துட்டு இருந்தாரு. 100 நாள் வேலையில பிரச்சனை ஆயிருச்சு. பிடிஓ சார் அவரை திட்டி அனுப்பிட்டாரு. இப்ப யாரும் வர்றதில்ல. நானும் ராஜேஸ்வரனும் ஒரே ஊருக்காரங்க. அதனால ஏதாவது முன்னும் பின்னும்னா சொல்லுவாங்க. பெர்சன்டேஜ் எல்லாம் எனக்கு தெரியல சார். யார் போய் வாங்கிட்டு வந்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. எனக்கெல்லாம் என்ன பெர்சன்டேஜ் வேண்டி கிடக்கு. அதையெல்லாம் பிடிஓவோ இன்ஜினியரோ பார்த்துக்குவாங்க என்றவர், சார் நான் உங்களை நேரில் பார்த்து பேசணுமே என்று எதற்கோ கொக்கி போட்டார். தமிழ்நாடு முழுவதும் 385 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. இந்த ஊராட்சி ஒன்றியங்களின் கீழ் 15,525 கிராம ஊராட்சிகள் நிர்வகிக்கப்படுகின்றன. குடிநீர் வசதி, சாலை மேம்பாடு, மின்விளக்கு வசதி, பள்ளி உள்கட்டமைப்பு, பயணிகள் நிழற்கூடை, சுகாதார பணிகள், வேலைவாய்ப்பு திட்டம், வீட்டு வசதி திட்டம் உள்ளிட்ட பல கிராமப்புற உட்கட்டமைப்பு மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் ஊராட்சி ஒன்றியங்கள் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன. காரியாபட்டி ஊராட்சி ஒன்றியம் போல இன்னும் எத்தனை ஊராட்சி ஒன்றியங்களில் ஆளுங்கட்சியான தாவேகாவினரின் தலையீடு உள்ளதோ. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.